வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. ஃபியூச்சர் இஸ் ஏஐ. அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுல இருந்தே அமெரிக்கா இந்தியா குடைச்சல் கொடுக்குற முறையே பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன பொறாமன்னு தெரியல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. மேபி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் முடிச்சு வச்சேன் 50 மேல சொல்லிட்டாரு. ஆனா பாகிஸ்தான் துணை பிரதமரே அப்படிலாம் அவங்க டீலிங்க்கு இந்தியாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. மேபி இந்தியா அதை ஏத்துக்காததுனால கோபப்பட்டு இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காராங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ரஷ்யாவில் அதிகமா கச்சா எண்ணெய் வாங்குறது சீனா தான். ஆனா நம்ம மேல 50% டேரிஃப் போட்டிருக்காரு. நேத்து என்ன பண்ணியிருக்காருன்னா H1B விசா, இந்தியர்கள் பலருடைய கனவு இந்த விசா வாங்குறது, அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இனிமேல் அதோடைய ஃபீ $1 லட்சம். இந்தியாவோட மதிப்புப்படி சுமார் 88 லட்சம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா $1,32,000 இருந்துச்சு அந்த ஃபீங்கிறது இந்தியன் மணில. $1000. அது 88 லட்சமா 82 லட்சமா அதிகரிச்சிருக்காது. அந்த கம்பெனி தான் ஸ்பான்சர்லாம் பண்ணணும். இப்போ ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா 2024 தரவுப்படி இந்த H1B விசா அப்ளை பண்ணவங்கள 72% இந்தியர்கள், 12% சைனீஸ், 1% கனடா அப்படிலாம் வராங்க அந்த இதுல. பட் இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்ப அமலுக்கு வருதுன்னா செப்டம்பர் 21 இருந்து அமலுக்கு வருது. அடுத்த ஒரு வருடத்துக்கு இதான் நடைமுறைன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது 72% இதுல பலனடைகிறது இந்தியர்கள் தாங்கும் போது இது இந்தியாவை குறி வச்சுதான் பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல ட்ரம்ப் கோல்டு கார்டு அப்படிங்கறது அந்த கிரீன் கார்டு மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதையுமே அதை பத்தியுமே ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தனிநபர்கள் அமெரிக்கால வசிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரம்ப் கோல்டு கார்டு வாங்கணும். அந்த வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு விலை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அது $1 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 8 கோடிக்கும் மேல. அதே மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நபரை பணியில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களும் இதை வாங்கலாம். ஆனா அவங்களுக்கு 2 மில்லியன், டபுள் மடங்கு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அவரே சொல்றாருன்னா, அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய வெளிநாட்டு ஆட்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. பட் இது ஒரு பெரிய பாதிப்பா தான் மாறி இருக்கு இந்தியர்களுக்கு. நிச்சயமா. இப்ப என்னன்னா மெட்டா, மைக்ரோசாஃப்ட், இந்த H1B விசா வச்சிருக்கவங்க எல்லாருமே 24 மணி நேரத்துல நாட்டுக்கு திரும்புங்கன்னு சொல்லிட்டு சர்க்குலர்லாம் போயிருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாமே $1 லட்சம் இந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருக்கும்ல. அதனால வெளிநாட்டுல இருக்கிற இந்த H1B விசா ஹோல்டர் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், இந்தியாவில ரொம்ப வீக்கான பிரதமர் இருக்காருன்னு அது இன்னொரு புறம் நிரூபணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸலத்துல அந்த பழைய அமெரிக்கா இந்தியா வச்சு அதை ரீஷேர் பண்ணி அதை திருப்பியும் சொல்றாரு, வீக்கான பிரதமர் இருக்காரு, அதனாலதான் அமெரிக்கா நம்ம டீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2017 இதே H1B விசா ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிதான் இந்தியா ஹேஸ் அ வீக் பிஎம்னு போட்டிருந்தாரு. இப்ப அது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் ரிப்பீட்னு பலவீனமான பிரதமர் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஆனா இந்தியாவோட எதிரி யாருங்கிறத பிரதமர் சொல்லியிருக்காரு. யாரு? ராகுல் காந்தி பாரு. அவர் ராகுல் காந்தி பாரு. அவர் என்ன சொல்றாரு, நமக்கு எதிரிகள் வெளியில கிடையவே கிடையாது. நம்ம எதிரிங்கிறது நம்ம வெளிநாட்டை சார்ந்து இருக்கிறதா உண்மையான எதிரி. நம்ம தற்சார்பு இந்தியா உருவாக்கணும், அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படின்றாரு. வெறும் வாய் வார்த்தையிலே இருக்கே, அதுக்கான நடவடிக்கைகளை என்ன வேகப்படுத்தி இருக்காங்க? ஏன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம்லாம் பேரு தான் வச்சாங்க, அதுக்கப்புறம் அதை பெருசா முன்னெடுத்துட்டு வரல மத்திய அரசுங்கிறது நம்ம கண்கூட பாக்குறோம். ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிவிச்ச சில வருடங்கள்லயே சைனால இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை நம்ம நிறுவனம் குஜராத்ல. ஏன் இந்திய கொடியே சைனால வாங்கி அதை பேரணி எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்படிதான் இருந்தது நிலைமை. சொல்றது சேதமா இருக்கிறதுனாலதான் விளைவு. இப்ப அரசாங்கமே மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அவங்க செயல்பட்டாங்கன்னா
ஓகேப்பா இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறதவாதா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒத்துழைப்பாங்க. இவங்க மேடைக்கு மேடை வந்து அரசியல் பண்ற மாதிரி பேசினா அது எப்படி இருக்கும்? அது அப்படிதான் இருக்கும். மணிப்பூரை அமைதியோட அடையாள சின்னமா மாத்த போறோம் அப்படின்னு தான் பிரதமர் அங்க போனப்ப பேசியிருந்தாரு, மணிப்பூருக்கு போனப்ப. ஆனா வந்து அங்க இன்னும் வன்முறை அடங்கலைங்கிறதுக்கு திரும்ப ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சில மர்ம நபர்கள் வந்து அந்த அசாம் ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற படை வந்து அங்க பாதுகாப்பு படை இருக்காங்க. அவங்க வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அந்த பிஷ்ணுபூர் மாவட்டத்துல வழிமறிச்சு சிலர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதுல அந்த படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இப்ப யார் இதை பண்ணா அப்படிங்கறத தேடிட்டு இருக்காங்க. அவங்க துப்பாக்கி சூடு நடத்திட்டு அப்படியே காடுகளுக்குள்ள தப்பிச்சு போயிட்டதா செய்தி வெளியாயிருக்கு. பட் அங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இத்தனை வீரர்கள் இதெல்லாம் குவிச்சிருந்தா கூட சரியான நிர்வாக திறமை இல்லை. அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கு, கவர்னர் கையில அதிகாரம் இருக்கு, ஆனா சரியான நிர்வாகம் இல்லை அப்படின்னு அங்க உள்ள மக்களே வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நிர்வாகம் இல்லைங்க தான் 2 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோமே. இன்னொன்னு என்னன்னா, பிரதமர் மோடி வந்திருந்தாருல மணிப்பூர், அப்பவே அந்த மக்களை கட்டாயப்படுத்தி தான் அனுப்பிவிட்டுருவாங்க அந்த கூட்டத்துக்கு. நீங்க ரேஷன் பொருள் வாங்க, உங்களுக்கு பாதுகாப்புலாம் வேணும் அப்படின்னா மோடி கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மக்கள் அனுப்பிவிடுவாங்களாம். ஆமா, இப்ப எதிர்கட்சியில குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 30 அடி தள்ளி இருந்தாங்க மக்கள். பிரதமரே அந்த மேடையில இருந்து குனிஞ்சுதான் மக்களை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு அங்க இருக்குது அப்படிங்கிறது எஸ்பிஜிக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவங்க தயாரா இல்லை. ஆமா, இன்னொரு பக்கம் துப்பாக்கி சூடெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கப்போ, உலகத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்க ஒரு இடம்னு பாக்குறப்ப காசா தான். இஸ்ரேல் கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் காசால இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஐநால இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்ற போறப்ப அமெரிக்கா தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து வந்து பண்ணாங்க. இப்ப என்னன்னா, யூஎன்ல பாலஸ்தீன் அதிபர் முகமது அப்பாஸ் பேசுற மாதிரி இருந்தது. இப்ப அவரோட விசாவே கேன்சல் பண்ணியிருக்கு அமெரிக்கா. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, எனக்கு நோபல் பரிசு வேணும், அமெரிக்கா நோபல் பரிசு வேணும் கூச்சம் இல்லாம கேட்பாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு காணொலி காட்சி மூலமா கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுக்கு இந்தியா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர் நிச்சயம் வந்து பேசலாம் ஐநால காணொலி காட்சி மூலமா அப்படின்னு. இது சின்ன ஆறுதலா நமக்கு தெரியுது. ஆமா, ஏன்னா பாலஸ்தீனத்துல அந்த காசா பகுதி ஹமாஸ் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, இன்னொரு அந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்ற பகுதிக்கு தான் இவர் வந்து நிர்வாக தலைவரா இருக்கிறாரு, இந்த மஹ்மூத் அப்பாஸ். அந்த பகுதியில் இருக்கவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனா இஸ்ரேல் பிரதமர் அந்த நெதன்யாகு மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. அமைச்சரவை கூட்டத்துல அவரை பத்தி கோவமா பேசியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்லாம் வெளியில தகவல் சொல்றாங்க. பட் அதெல்லாம் ஒரு எவ்வளோ காலமா அப்பயும் தான் சொன்னாங்க, போன வருஷம் கூட சொன்னாங்க ட்ரம்ப் வந்து கோவத்தில் இருக்காரு அப்படின்லாம். என்ன சொல்லியுமே எந்த ஒரு அமைதியுமே அங்கே ஏற்படலை. மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு தகாத வார்த்தையை நெதன்யாகு திட்டினதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. தேர்தல் ஆணையம் ரொம்ப பிஸியா இருக்காங்கல்ல இந்த சாருங்கிறதுல, அதனாலதான் ஐ திங்க் வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்றதுல, இந்த ராமதாஸுக்கு வந்து கடிதம் அனுப்புனா பதில் சொல்றதுலாம் தாமதம் ஏற்படுது. ஆமா, ஏன்னா பதில் ரெடியா இருக்கு, பட் அது சொல்றதுக்கு டைம் தான் இல்லை. ஆமா, இப்ப இன்னொரு வேலையிலும் மும்முரமா இருந்திருக்காங்க போல தெரியுது. கடந்த 6 ஆண்டுகள்ல போட்டியிடாத அந்த கட்சிகள் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த 2 மாசத்துல மட்டுமே 808 கட்சிகள் ரத்து பண்ணிடுறாங்க, அந்த பதிவு ரத்து பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டுல பாக்குறப்ப போன மாசம் 22 கட்சி, இந்த மாசம் ஒரு 42 கட்சி, 64 காலி பண்ணிருக்காங்க. காலி பண்ணிட்டாங்க. பல பேரை கட்சிகளும் காலி பண்றாங்க, வாக்காளர்களே காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, காலி பண்றதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதுல குறிப்பா அந்த மனிதநேய மக்கள் கட்சி, அவங்க திமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. ஜவாஹிருல்லா 3 தேர்தலையுமே வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டதுனால தனி சின்னத்துல நீங்க போட்டிடலாங்கும் போது உங்களுக்கு எதுக்கு அங்கீகாரம் சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிமுன் அன்சாரியோட அந்த மக்கள் ஜனநாயக கட்சி, அந்த கட்சியுமே வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீக்கியிருக்காங்க. இன்னொன்று ஜான் பாண்டியன், அவர் என்டிஏல தான் இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள பாஜக தலைவர்கள். அவரோட அந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியா, அந்த கட்சியையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு நாடு மக்கள் கட்சி, அதையுமே வந்து அந்த அங்கீகாரம் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தது, அதை நீக்கியிருக்காங்க. இதுக்கு அந்தந்த கட்சிகளோட தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க இந்த முறையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியலமைப்புக்கே எதிரானது தேர்தல் ஆணையம் செய்யறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் போன வாரம் திருச்சிக்கு வந்திருந்தாரு. ஆனா இன்னும் குறிப்பிட்ட நேரத்தோட 5 மணி நேரம் டிலே வந்திருந்தாரு. இந்த முறையாவது சரியான நேரத்துக்கு நாகப்பட்டினம் வருவாரா எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஆனந்த் பொதுச் செயலாளர் அங்க வந்து ஒரு 10 மணிக்கு வந்துட்டு வந்து என்னடா மணி அப்படிலாம் கேட்கறாரு. அதே மைல கேக்குது.
10:30 சொல்லுவோமாடா, 10:30 மணின்னு சொல்லுவோம், 11 மணின்னு சொல்லுவோமாடான்னு கேக்குறாரு. இப்ப நீங்க நம்ம ஆளுங்க சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க அவங்க. நம்ம ஆளுங்க நம்பி சொல்ல முடியாதுடா, வரவிட மாட்டாங்களே உள்ள அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த முறை மைக்ல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் விஜய் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதுல கேள்வி வந்து கேட்டிருக்காரு. சென்னையில இருந்து திருச்சிக்கு விமானம் மூலியமா வந்தாரு. விமானத்துல நாகப்பட்டினம் பக்கத்துல வரைக்கும் வந்து அங்கிருந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனத்துல வந்து ஏறி நாகப்பட்டினம் அந்த அண்ணா சிலைக்கு எதிராக வந்து மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சாரு. மீனவ நண்பன் நானு அப்படிலாம் சொன்னாரு. அவரு அந்த மக்களை உற்சாகப்படுத்தினாரு. ஒரு பக்கம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப டிவிக்கேன்னு பயங்கர வந்து கோஷம்தான். நிறைய இந்த மாவட்டத்தை நிறைய பண்ணிருக்கலாம், ஆனா இவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பட்டியலாம் போட்டிருந்தாரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, கடலோர மாவட்டம் அது, அப்ப நீ ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனா வந்து ஏற்படுத்தல. டூரிஸ்ட் டெவலப் பண்ணிருக்கலாம், அதையும் வந்து நீங்க பண்ணல. பழைய புது பஸ் ஸ்டாண்டே சுகாதாரம் மற்ற நிலையில இருக்கு, அதை நீங்க வந்து மேம்படுத்தலாம், அதையும் வந்து மேம்படுத்தல. மேம்பாலம்லாம் போட்டு 50 வருஷம் ஆச்சு, அதை வந்து டெவலப்மெண்ட்டே இல்லைங்க. அதே மாதிரி ரோடும் வந்து நீங்க வந்து போடல. ரயில் பெட்டி தயாரிக்கிற அந்த இடத்தையும் வந்து மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பெல்லாம் இல்லை. இதெல்லாம் பண்ணிருக்க முடியும், ஆனா அவங்க வந்து பண்ணவே இல்லை. ஆனா ஸ்டாலின் முதல்வர் சார் வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணிருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அது வெளிநாடு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஆமா, நீங்க வந்து அலையாத்தி காடுகளை பாதுகாத்திருக்கணும், இங்க உள்ளது அதை பாதுகாக்கல, அதை விட உங்க குடும்ப சொத்துக்களை தான் பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழர் விவகாரத்தை பத்தியும் அங்க பேசியிருந்தாரு. அதுவும் ஈழத்தமிழர்கள் தங்களோட பாச தலைவனை வந்து இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. ஏன்னா நாம் தமிழருக்கு நாகப்பட்டினம் அந்த தொகுதியில போன நாடாளுமன்ற தேர்தலோட 1,30,000 வாக்குகளுக்கு மேல இருந்திருக்கு. ஸோ அதையுமே குறி வச்சு வந்து பேசியிருந்தாரு. நான் வந்து இப்போ நாகப்பட்டினத்துக்கு வரல, 2011 வந்து இலங்கை கடற்படைக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கே. அதுல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடோட சின்ன நாடு தான் வந்து இலங்கை, தொடர்ந்து எங்க மீனவர்களை சீண்டுனா உலக வரைபடத்துல இலங்கை இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்லாம் ஆவேசமா பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு அங்க போய் இன்னைக்கும் வந்து நிறைய விஷயங்களை பேசினாரு. அதை தாண்டி அவர் மைக்கு பிரச்சனை தான் வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. அதான் களத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனா களத்துக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன், பிப்ரவரி 22, 2011 டேட்டோட வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் தான் வராரு. இந்த சனிக்கிழமை ஏன் பிரச்சாரம் பண்ண வர நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க அப்பதான் ஓய்வா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட வர, நான் வந்து ஓய்வுனால உங்களை பார்க்க வரேன், சில பேருக்கு அரசியல் வந்து ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து பஞ்ச் பேசினாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மைக்கு பிரச்சனை. போன முறை திருச்சியில வந்து நான் பேசுறப்ப மைக் வந்து சரியா வேலை செய்யல, மைக்கை கட் பண்றாங்க. அதே மாதிரி அரியலூர் போனப்ப பவர் வந்து கட் பண்றாங்க. ஏன் RSS தலைவர் யாராவது இங்க வர்றப்ப, ஏன் மோடி வர்றப்ப, அமித்ஷா வர்றப்ப நீங்க வந்து பவரை கட் பண்ணி தான் பாருங்களேன், உங்க பேஸ்மெண்டே ஆடி போயிடும். சிஎம் சார் என்ன வந்து நீ சீண்டி பாக்குறீங்களா, நீங்க என்ன பூச்சாண்டி வந்து காட்டுறீங்களா, பெரிய இளைஞர் படையோட பெண்கள் படையோட நான் வந்து இருக்கேன், இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட வந்து நீங்க காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பாஜகவோட அந்த மறைமுக உறவு வச்சிருக்கிறாங்க திமுக, அதனால இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்தா அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. நான் மக்கள்கிட்டே பர்மிஷன் கேட்கறேன், நான் அவங்களெல்லாம் பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்க அங்க இருந்து வரலாம் அப்படின்லாம் கோஷம் வந்துச்சு. ஆமா, செம்ம காமெடி பண்றாங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கூலா அவர் எடுத்துக்கிறாராம் இது எல்லாத்தையும். ஆமா, ஏன்னா கையை இதுக்கு மேல தூக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, சிரிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க, நான் வந்து பஸ் மேல ஏறி நிக்க கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ட்ரோலும் ஒண்ணு பண்ணிட்டாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நான் பேசணும்னு சொல்றாங்க, நானே 3 நிமிஷம் தாங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு. ஸோ இப்படிலாம் பேசிட்டு அந்த நாகப்பட்டினம் பிரச்சனை இதெல்லாமும் பேசினாரு. இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்துல அவர் வர நேரம் பார்த்து இந்த மின் துண்டிப்பு பண்ணுங்கன்னு நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளரே வந்து மின் வாரியத்துல கோரிக்கை வச்சிருந்தாராம். ஏன்னா இவங்க பாட்டு ஆர்வத்துல அங்க நிறைய மின் ஒயர்கள், அதே மாதிரி போஸ்ட் இது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு, எங்கேயாவது ஏறிட்டாங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடும்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. விஜயுமே வந்து என்ன பேசும்போது சொன்னார்னா, ரொம்ப நெருக்கடியான இடத்துலதான் எனக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஒரு திடல்ல கேட்டிருந்தா ஃப்ரீயா மக்கள் நிக்கலாம், வேணும்னே வந்து இந்த மாதிரி ஒரு டஞ்சனான இடத்துல நமக்கு வந்து இடம் ஒதுக்குறாங்க திட்டமிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, திருச்சியில அப்படிதான் ஒதுக்குனாங்களாம், அதே மாதிரி அரியலூர் அப்படிதான் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் குணசீலன் அங்க இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்பயுமே எங்க மீட்டிங்லாம் நடக்கும் அப்படின்னு. அங்க அவுரி திடல்னு ஒண்ணு இருக்கான், பிரம்மாண்டமான திடல், எல்லாருமே அங்க நின்று ஃப்ரீயா வந்து பார்க்கலாம். ஆனா வந்து தாவேகா பர்மிஷன் கேட்க போறப்ப ஏற்கனவே திமுக வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். திமுகவுடைய கூட்டம் இன்னைக்கு ஈவினிங் ஊரணி இழுத்தமாட்டு நடக்குதாங்க, அதெல்லாம் அங்க தர முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்களாம். அதனாலதான் வந்து இந்த இடத்துல நடந்தது. ஆனா
நாகப்பட்டினத்துல எந்த அரசியல் கூட்டம் நடந்தாலும் அந்த அவுரி திட்டல் தான் வந்து நடக்குமா 98%. அப்ப இதுல இருந்தே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்றே கணித்தார் செந்தில் பாலாஜிங்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாங்க, கரண்ட் அடிக்கடி கட் ஆனதுக்கு அணில் நிறைய ஓடிட்டு இருக்குங்க ஒயர்ல அப்படின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, நாங்க சொன்னது உண்மையாயிருச்சுன்னு வேணா திமுக சொல்லிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு இப்ப திருவாரூருக்கு போய்கிட்டு இருக்காரு சாலை மார்க்கமா. அங்க எவ்வளவு நேரம் ஆகும் உள்ள போறதுக்குன்னு தெரியல. 24 கிலோமீட்டர் தானே நாகப்பட்டினம் டு திருவாரூர். ஆமா, ஆனா உள்ள அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கடந்துட்டா கூட ஒரு 500-600 மீட்டரை கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க நடுவுல போய் அந்த பஸ்ஸை நிறுத்துறது கஷ்டப்படுறாங்க. ஆமா, இன்னைக்கு திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தார்ல. அந்த கடிதம் விஜய் வந்து பேசும்போது, மீனவர்களுக்கு பிரச்சனைனா ஒரு கடிதம் எழுதிட்டு கப்சிப்னு இங்கே உட்காந்துக்குவாங்க, கபட நாடக திமுக அரசு அப்படின்ட்டு இருந்தாரு. அங்கே மத்தியில் உள்ளவங்க வந்து மற்ற மாநில மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள்பாங்க, நம்மளை தமிழக மீனவர்கள்னு சொல்லுவாங்க, அந்த பாசிச பாஜக அரசுன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. எங்க கட்சிக்கு வர்றது மட்டும்தான் கொள்கை கூட்டம், மற்ற கட்சி எல்லாத்துக்கும் வர்றதுமே காக்கா கூட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணில்ல இருந்து வேற காக்கான்னு ஒண்ணு வந்திருக்கு. ஏற்கனவே காக்கா கழுகு கதை வேற ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. எதை வச்சு ஆர்எஸ் பாரதி அப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக முப்பெரும் விழா வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய ரசிகர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா அப்படியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல அன்பில் வந்து பேசுறப்ப, உங்களுக்கு அந்த மார்ச் ஏப்ரல்ல வந்து தேர்வு, எங்களுக்கு வந்து தேர்தல். அதான் மாணவர்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குன்னா, நாங்க தேர்வுல படிச்சு பாஸ் ஆனாதான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போம், நீங்க தேர்தல்ல பாஸ் ஆகுறதுக்கே ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் முதலமைச்சருமே அங்க பேசினாரு. அவர் வந்து என்னன்னா, ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. நம்ம எதை கேட்டாலுமே டக்குன்னு போய் கூகுள்ல பாக்குறது, ஏஐல பாக்குறது இப்படின்னு இருந்துடக்கூடாது, தொழில்நுட்பத்தை நம்பி மட்டும் இருந்துடக்கூடாது. நம்ம நிறைய உரையாடணும், நமக்கு நிறைய கத்துக்கணும். வெளியில எதை கேட்டாலும் அங்க போய் பாக்குறது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மழுங்கடிச்சிருங்கிற மாதிரி ஒரு அறிவுரையுமே கொடுத்திருக்காரு. நம்ம எதை கேட்டாலும் அந்த கேள்வி பதில் சொல்லணும். கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி இதெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களோட கேள்வி நம்ம பார்த்து எக்ஸாம்ல எழுதணும். அது ஏஐ இல்ல, அது பேப்பர் தானே, அதை பார்த்து பேசலாம்ட்டாரு. ஆமா, இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு. தமிழ்ல 100க்கு 100 மார்க் வாங்கினா அந்த பசங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படுங்கிறத சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். மார்க் வாங்கினா 10,000 ரூபாய் பரிசு தொகையா? இந்த திட்டம் எங்கேயோ எழுத புரியாடி இல்ல இல்ல, எது திடீர்னு ஒரு திட்டம் வருதுன்னு பார்த்தேன். ஓகே, நல்ல விஷயம்தான். அப்படியே பார்த்தா 10,000 நீங்க 10 கோடி வந்து எம்பி தொகுதிக்கு ஒதுக்குங்கன்றாரு முதலமைச்சர். ஆமா, எம்பி தொகுதியோட நிதி கம்மியா இருக்கு, அதையும் கொஞ்சம் ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அது பெரிய, அது இப்ப நீண்ட நாளா இருக்க கோரிக்கை. ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதியை சேர்த்துட்டு வெறும் 3-4 கோடி கொடுக்கறதுங்கிறது பத்தாதுன்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பத்தாது? மக்களுக்கு செய்யறதுக்கு பத்தாதுல்ல, அதை சொல்ல வரேன். எஸ்பி வேலுமணி டிவிஏசி வந்து அவர் மேல வழக்கெல்லாம் போட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்கல்ல. ஏற்கனவே திமுக ஆட்சி வந்தோம்னா பல அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் ரைடு போச்சு. அதெல்லாம் என்னாச்சு, ஏன் அப்படியே இருக்கு, அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது. எஸ்பி வேலுமணி மேல அறப்போர் இயக்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அவர் வந்து அமைச்சரா இருந்த போது சென்னை கோவை மாநகராட்சிகள்ல அந்த ஒப்பந்தம் டெண்டர் விடுறதுல 98 கோடி வரை மோசடி நடந்திருக்கு அப்படின்னு. அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு இப்ப தேதி குறிச்சிருக்காங்க நீதிமன்றம். அக்டோபர் 13ஆம் தேதி இறுதி விசாரணை. தேர்தலுக்கு முன்னாடியே தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு முக்கியமான வழக்கா வந்து மாறி இருக்கு. ஓகே, அதே மாதிரி நேற்று வந்து இந்த காசால போர் நிறுத்தம் ஏற்படணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரை நடந்திருக்கு சென்னையில நேற்று ஈவினிங். அதுல வந்து மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் இயக்குனர் வெற்றிமாறன், சத்யராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பிரகாஷ்ராஜ் வந்து பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போருக்கு காரணமே மோடி தான், மோடி மட்டும் அமெரிக்காவுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து பண்ணியிருந்தாருன்னா போரே வந்து நின்றுருக்கும் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவரு. பிரகாஷ்ராஜ் அந்த அளவுக்கு நம்புறாரு பிரதமர் மோடி அழுத்தம் கொடுத்தா நிக்கும்ட்டு. ஜஸ்ட் ஆஸ்கிங். யாரு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த போர் நின்னா நல்லது தானே. மீ வித் 12K சேலரி. யாரா நீங்களாம் ஐபோன் வாங்க லைன்ல நிக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு ஐபோன் 17 லான்ச் ஆகும் இந்தியா. அடிச்சுக்கலாம் செய்யறாங்களாமே மும்பைல. ஆமா, புரட்டாசி மாசம் அலப்பறைகள் காளான் சில்லி வியாபாரிகள் கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்களா டான்ஸ் ஆடி. சிக்கன் சில்லி வியாபாரிகள், மீன் சில்லி வியாபாரிகள் சோகமா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நைஸா எல்லார் போட்டோவையும் வாங்கி டேட்டா வருவானே பாத்தியா? அதாம்ல ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ சொல்றாங்க. ஜிஎஸ்டி எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாருப்பா.
அப்போ இத்தனை நாளா நம்ம கிட்ட ஓவரா கறந்துருக்காங்கன்னு சொல்ற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் வந்து கொடுத்துடலாம். ட்ரம்ப் ஓவரா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. இப்போ சிலிக்கான் வேலி இருக்குன்னா இந்தியர்களோட மூளை தான் காரணம். அதுக்கு என்னதான் சிலிக்கான் வேலி அமெரிக்காவில் இருந்தா கூட இந்தியர்களோட மூளைனாலதான் சிலிக்கான் வேலிங்கிறது ஒண்ணு பிரபலமா இருக்கு. ஆமா, ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ் இந்தியாவில தான் இருக்காங்கலாம் கூட முன்னாள் அதிபர்கள்லாம் கூட பேசியிருக்காங்க. அங்கிருந்து இங்க வந்துதான் நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அங்க உள்ள முக்கியமான நிறுவனத்தோட சிஇஓஸ்லாம் பேசுறாங்க. இன்னும் சிஇஓஸாவே நம்ம இந்தியர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வெளியேற்றுறதுக்கான ஒரு பிளான் போடுறாரு ட்ரம்ப். ஆமா, அதான் வந்து இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிற மாதிரியே இருக்கு. என்ன ப்ரோ இப்படி பண்றீங்களே ப்ரோங்கிற மாதிரி மோடியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோங்கிற அவார்டை வந்து ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.